ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு வெஜிடபிள் ஸ்டியூ பார்க்க போகிறோம். இது ஆப்பத்துக்கு பெஸ்டான சைட் டிஷ்ஷு. இப்போ நான் ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இது ரெண்டுத்தையும் கட் பண்ணியிருக்கேன். இதோட கேரட், பீன்ஸ், கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் 3 விசில் வர அளவுக்கு வேக வச்சிடலாம். சப்போஸ் உங்ககிட்ட வெஜிடபிள்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வெங்காயம் மட்டும் வேக வச்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக இதுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்ச தேங்காவை மிக்சியில் ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இது நம்ம தேங்காய் பால் எடுக்கணும் இந்த ஸ்டியூக்கு. இதில் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். நான் பச்சை தண்ணி தான் விட்டுருக்கேன். இப்போ ஒரு தடவை அரைச்சிடலாம். மிக்சியில் அரைச்சிட்டு வந்ததை இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் ப்ரெஸ் பண்ணி வச்சோன்னா நமக்கு தேவையான அளவு தேங்காய் பால் கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ரொம்ப திக்காக இருக்கும். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ரெண்டாவது தேங்காய் பாலுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ திரும்பவும் நம்ம ஒரு ஸ்பூனால் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு ரெண்டாவது தேங்காய் பால் தயாராகிடும். இது ஃபஸ்ட்டும் செகண்டும் கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்கும். திருப்பி நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துட்டு ஃபில்டர் பண்ணிடுறேன். நமக்கு 3வது தேங்காய் பால் கிடைக்கும். இதை 3த்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் மிளகு, பட்டை இது ரெண்டுத்தையும் நல்லா பவுடர் மாதிரி பொடி பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டியூக்கு ரொம்ப முக்கியமான இந்த 2 பொருள் வாசனையாகவும் இருக்கும், கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம். துருவிய இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிடலாம். இந்த வெஜிடபிள் ஸ்டியூ ஆப்பத்துக்கும் நல்லா இருக்கும், வெந்தய தோசைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி தேங்காய் பால் போட்டு நம்ம சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிடலாம். இந்த வெஜிடபிள் ஸ்டியூக்கு காரமே பச்சை மிளகாயும் மிளகும் தான். இப்போ நம்ம வேக வச்சுருந்த இந்த வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதோட நம்ம 3வதாக எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காய் பாலை விட்டுடலாம். அந்த 3வதாக எடுத்த தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வேக விடலாம். அந்த தேங்காய் பாலில் இருக்கிற சுவை ஃபுல்லாக அந்த வெஜிடபிள்ஸில் இறங்கும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த மிளகு, பட்டை சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள் ஸ்டியூ ரொம்ப காரம் இருக்காது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் மட்டும் நம்ம தயார் பண்ணி வச்சுருந்தா இந்த டிஷ்ஷை ஈஸியாக பண்ணிடலாம். வெந்தய தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வெந்தய தோசை லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இப்போ நம்ம செகண்டாக எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை விட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டுடலாம். 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இந்த செகண்ட் தேங்காய் பால் கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ கொதியெல்லாம் நின்ன பிறகு நம்ம முதலாவதாக எடுத்து வச்சுருந்த இந்த திக்கான தேங்காய் பாலை விட்டுடலாம். இந்த தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காய் கொஞ்சம் நல்லா முத்தி இருந்தால் தான் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே அரை மூடி தேங்காய் தான் எடுத்திருக்கேன், ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. எலசா இல்லாமல் பார்த்துக்குங்க. இப்போ நமக்கு சுவையான வெஜிடபிள் ஸ்டியூ தயாராகிடுச்சு. ஆப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ்ஷு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.